ஈஸ்டர் அப்படின்னா ஏசு கிறிஸ்து உயிரோடு எழும்புற நாள். பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். இன்னைக்கு அது உயிர் தெழுந்ததை பத்தி நிறைய பேசியாச்சு, நிறைய விஷயங்கள் நம்ம தியானம் பண்ணிட்டோம். இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த உயிர் தெழுந்த நாள்ல வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் கொடுக்குறேன்னா, கடவுளுடைய வார்த்தையா, எதை குறித்தும் கவலைப்படாது. இன்னைக்கு எந்தெந்த கவலையில வந்திருக்கிறீங்கன்னு கடவுள் பேச போற. நான் சொல்றேன், வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு வார்த்தை வரப்போகுது. இன்னைக்கு எந்த கவலையில வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா கடவுளுக்கு தெரியும். கடவுளுக்கு தெரியும். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கா? வேதாகமம் ஒரு சில கவலைகளை குறித்து சொல்லுதுனால அந்த கவலை தான் என்ன இருக்கு மனுஷனுக்கு வாழ்க்கையில இருக்கு. பைபிள் தெளிவா சொல்லுது, இந்த கவலைக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க, இந்த கவலைக்குள்ளதான் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு எதை குறித்தும் ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத. இந்த உயிர் தருணம் அன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, எதை குறித்தும் நீ கவலைப்படாதன்னா, இன்னைக்கு போகும்போது கவலைன்ற அழுக்க விட்டு போயிடணும் சபையில. இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய கவலைன்ற பிரச்சனைய இங்கேயே விட்டு போயிடுறேன், எனக்கு இனிமே கவலை கிடையாது, எனக்கு சந்தோஷம் சமாதானம் தான். ஏதோ ஒரு கவலையான சூழ்நிலைக்கு வந்திருக்கலாம், அதை குறித்துதான் இன்னைக்கு நான் பேச போறேன். சரி, பைபிள் எதெல்லாம் கவலை சொல்லுது? உன்னத பாடல் முதல் அதிகாரம் 6வது வசனம். உன்னத பாடல் முதல் அதிகாரம் 6வது வசனம், நான் கருப்பா இருக்கிறேன் என்று வாசிங்க. பாத்தீங்களா, இவனுக்கு கவலை என்னன்னா கருப்பா இருக்கிறேன்னு கவலை. எதை குறித்து கவலையா? கருப்பா இருக்கிறேன்னு கவலை. அப்படின்னா இன்னொன்னு சொல்லலாம், நான் அழகா இல்லைன்னு கவலை. அப்படி இல்லைன்னா இன்னொன்னு சொல்லலாம், இந்த கருப்பு எதை காமிக்குதா, என் வாழ்க்கை இருளா இருக்குதுன்னு கவலை. எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது? என் வாழ்க்கை இருளா இருக்கு, வெளிச்சம் வருமா தெரியல, கவலையா இருக்கிறேன். நான் கருப்பா இருக்கிறேன், அழகா இல்ல. எத்தனை பேர் இப்படி கவலைப்பட்டு இருக்கீங்க? எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட கவலை இருக்கு? 2வது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் உலக கவலை. அடுத்தது என்ன கவலையா? உலக கவலை, உலகத்தை குறித்த கவலை. உலகத்தை கவலைன்னா என்ன? உலகம் இப்படி பாக்குதே, உலகம் நம்மளை இப்படி நினைக்குதே, உலகம் நம்மளை இப்படி பேசுதே அப்படின்ற கவலை. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு கவலை இருக்கு? முதலாவது கருப்பா இருக்கிறேன்னு கவலை, வாழ்க்கை இருள் அடைஞ்சு போயிருக்கேன்னு கவலை, அழகா இல்லையேன்னு கவலை. 2வது உலக கவலை, உலகம் எப்படி பேசுதே, உலகம் என்ன எப்படி பாக்குதே, உலகம் என்ன இப்படி நினைக்குதே, அப்படி ஒரு கவலை. எத்தனை பேருக்கு இந்த கவலை இருக்கு? எத்தனை பேர் சொல்ல முடியும் இப்படி ஒரு கவலையோட தான் வந்திருக்கேன் இன்னைக்கு? முதல் கவலை என்ன கவலை? கருப்பா இருக்கிறேன், வாழ்க்கை இருளா இருக்கு, நான் அழகாவே இல்லை. பாருங்க, நான் சொல்றேன், உங்களை உலகம் எப்படி பாக்குதுன்றது முக்கியம் இல்ல, இயேசு உங்களை அழகாதான் பாக்குறாரு. இயேசு உங்க வாழ்க்கை அழகாதான் பாக்குறாரு. உலகத்தை குறித்த கவலை, உலகம் என்ன பண்ணுமோ, உலகம் என்ன பேசுமோ, உலகம் என்ன நினைக்குமோ கவலை. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு கவலையில நீங்க வந்திருக்கிறீங்க? அடுத்தது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆவது வசனம், நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினத்தை குறித்து தனக்குரியவர்களை குறித்து கவலைப்படும். நாளை குறித்து கவலை. எத்தனை பேருக்கு இன்னைக்கு அப்படி வந்துருக்கீங்க? ஐயோ, நாளைக்கு வேலைக்கு போகணும், நாளைக்கு பணம் ஒரு காரியம் தேவை இருக்கு, நாளைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, நாளை தினத்தை குறித்த கவலை. நாளைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு ஒரு மனநிலையோட வந்திருக்க, நாளைக்கு என்ன நடக்குமோ. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு கவலை இருக்கு? சிலருக்கு கருப்பா இருக்கிறோம், மத்தவங்க வாழ்க்கை எல்லாம் வெளிச்சமா இருக்கு, என் வாழ்க்கை மட்டும் இருளா இருக்குன்னு கவலை, அழகா இல்லைன்னு கவலை. சிலருக்கு உலக கவலை, உலகத்துல இருக்கிறவர்களை குறித்து கவலை. 3வது நாளைக்கு கவலை. நாளைக்கு சிலர் இப்ப காலேஜ் பசங்களுக்கு நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படி ஒரு கவலை. வேலைக்கு போறவங்க, இந்த ஓனர் என்ன பண்ண போறானோ அது ஒரு கவலை. நாளைக்கு வீட்டுக்கு, ஐயோ நாளைக்கு இந்த பணம் தரணுமே, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அதை குறித்த கவலை. அடுத்து இன்னொரு கவலை, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38, 39. கப்பல்ல சீசர்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, பலத்த காற்று அடிக்குது, அலை படகுகள் அடிக்குது, நாங்கள் மரித்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? மரண கவலை. இயேசுவை பார்த்து கேட்கறது, என் வாழ்க்கை இன்னும் படகுல போயிட்டு இருக்கேன்,
என் வேலைன்ற படகுல போயிட்டு இருக்கேன், என் படிப்புன்ற படகுல போயிட்டு இருக்கேன். ஆனா ஒரு பெரிய அலை மோதுது அது மேல, இதனால என் வாழ்க்கை பாழா போயிடுமோன்னு உங்களுக்கு கவலை இல்லையா? எத்தனை பேர் அப்படி கேட்டிருப்பீங்க யோசிக்கிட்ட? என் வாழ்க்கை பாழா போதான்னு உங்களுக்கு கவலை இல்லையா? என்ன இந்த கவலையில வந்திருக்கிறீங்க? முதல்ல கருப்பா இருக்கிறேன்னு கவலை, வாழ்க்கை இருளா இருக்குன்னு கவலை, ரெண்டாவது உலக மனுஷங்க இப்ப உலக மனுஷனை பார்த்தே கவலை, உலக மனுஷனை குறித்து யோசி கவலை, மூன்றாவது நாளைய தினத்தை குறித்து கவலை, நாளைக்கு என்ன நடக்குமோ, எங்க பணம் வருமோ, நான் எங்க போவேனோ, என்ன நடக்குமோ என் வாழ்க்கையில் அப்படி ஒரு கவலை. அடுத்தது மரணத்தை குறித்த கவலை. எத்தனை பேர் இந்த கவலையை விட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு இந்த கவலையை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, எதை குறித்து நீ கவலைப்படாத, எதை குறித்து நீ என்ன பண்ணாத, கவலைப்படவே படாத. இந்த கவலை அப்படின்ற வார்த்தைய எபிரேய மொழியில வாசிச்சோம்னா, எதுக்கு நான் ஹீப்ரு எல்லாம் பெருசா பேசுறது இல்லை, இருந்தாலும் சொல்றேன், அதுக்கு ஒரு அர்த்தம் போட்டிருக்கு. என்ன அர்த்தம்னா, வெட்டும் கத்தி இல்ல வெட்டும் பட்டயம்னு போட்டிருக்கு. எப்படியா கவலை என்ன பண்ணுமோ, செதுக்கி எடுக்குமா. கறிக்கடைக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? நார்மலா ஒரு கிலோ கறி கொடுங்க, பிரியாணி பீஸ் போடுங்கன்னா வெட்டு கம்மி, 10 பீஸ்லயே விழுந்துடும். ஏங்க கொஞ்சம் குழம்பு பீஸா கொடுங்கன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, வெட்டு அதிகம். ஏங்க கைமாவா கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட கொத்து. அதுதான் கவலையா? பீஸ் பெருசா இருக்கா, மீடியமா இருக்கா, இல்ல கொத்தி போட்டிருக்கீங்களா? இதுக்கு உங்க வாழ்க்கையில கவலை அப்படிதான் இருக்குங்க. நிறைய பேர் வாழ்க்கையில முகத்தை பார்த்தாவே தெரியுது. இந்த ஹெப்ரேய வார்த்தைக்கு கவலைன்றதுக்கு என்னவா, வெட்டும் கத்தி, அப்படி இல்லைன்னா வெட்டும் பட்டயம். பட்டயம்னா தூய தமிழ், கத்தி. அப்ப இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிற உங்களை பார்த்துதான் சொல்றாரு ஆண்டவன். சொல்றாரு, சிலருக்கு உடம்பு குறித்து கவலை, உடம்பு என்ன ஆகுமோ தெரியல. சிலருக்கு மனசை குறித்து கவலை, சிலருக்கு பிள்ளைகளை குறித்து கவலை, சிலருக்கு மனைவியை குறித்து கவலை, சில மனைவிக்கு கணவனை குறித்து கவலை, 2 பேருக்கும் பிள்ளைங்க குடும்பத்தை குறித்து கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலை, குடும்பம் மொத்தமா கடன் கொடுக்கணுமே அதை குறித்து கவலை, குடும்பம் முழுவதும் நம்மளை ஒதுக்கி வச்சிருக்காங்க இப்படி ஒரு கவலை, எல்லாரும் அவதூறா பேசுறாங்க இப்படி ஒரு கவலை, எவனுடைய குறைய பாக்குறாங்க. நான் எவ்வளவு நல்லது பண்ணிருப்பேன், ஆனா என் குறைய பாக்குறாங்கன்னு ஒரு கவலை. எத்தனை பேருக்கு இந்த கவலை இருக்கு உங்க மனசு? ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், எதை குறித்தும் கவலைப்படாது. இப்ப கவலை என்னன்னு சொல்லிட்டேன்னா புரிஞ்சிச்சா? என்னெல்லாம் கவலை? நான் செய்தி இதுக்கு மேலதான் செய்திக்குள்ளேயே போறேன். ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ற, தெளிவுரை கொடுக்குறேன். இப்போ ஒரு பிரியாணி பண்றதுக்கு முன்னாடி, இல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸும் ஒரு பண்ண முன்னாடி மெட்டீரியல் காட்டுறோம். இதுதான் வெங்காயம், இதுதான் தக்காளி, இதுதான் இஞ்சி பூண்டு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சேர்ந்தாதான் அது. அது மாதிரி பைபிள்ல அதிகமா கவலைப்பட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவ விட்டுருவோம், அவர் பரமாத்மா, நாம ஜீவாத்மா. இயேசு கிறிஸ்துவ விட்டுருவோம். அதிகமா கவலைப்பட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு ஆளை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இந்த அம்மாவுடைய கவலையை கம்பேர் பண்ணும்போது உலகத்துல வேற எந்த கவலையும் பெரிய கவலையும் கிடையாது. அப்ப இன்னைக்கு கவலையில வெரைட்டி சொல்ல போறேன். முதலாவது எதை குறித்த கவலை? கருப்பா இருக்கிறேன், என் வாழ்க்கை இருளா இருக்கு, ஆனா அழகாவே இல்லை, அப்படி ஒரு கவலை. 2வது கவலைன்னு சொன்னா, உலக மனுஷன் என்ன பண்ணுவான், உலக மனுஷன் நம்மள இப்படி பேசுறானே, உலக மனுஷன் நம்மள இப்படி பாக்குறானே, உலகத்தை குறித்த கவலை. 3வது கவலை சொன்ன, நாளைய தினத்தை குறித்த கவலை. வாடகை கட்டணுமே, அதை பண்ணுமே, இதை பண்ணுமே, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை, அதை கவலை. அடுத்தது மரண கவலை, செத்துருணும், என் வீட்டுக்கு என் மேல மட்டும் அழகே அடிக்குது, என்ன தேடி தேடிதான் பிரச்சனையா வருது. ஆனா இன்னைக்கு கவலைன்னா என்ன சொன்ன, வெட்டும் கத்தி. என்ன பண்ணும்? வெட்டும் கத்தி, வெட்டும் பட்டயம். அதுக்குதான் கவலை அப்படின்னு ஹீப்ருல பார்த்தோம்னா அந்த வார்த்தை போட்டிருக்கு. சரி, இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்படின்னா இங்க நினைச்சுக்கோங்க, இந்த பட்டயம்ன்ற இடத்துல கவலை. ஒரு அம்மா கிட்ட ஒரு தேவ மனுஷன் பார்த்து சொன்ன, இப்ப ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய எடுத்துட்டு கோயிலுக்கு போறாங்க. பாஸ்டர் குழந்தை பிறந்திருக்கு, நீங்க ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. திடீர்னு இப்ப அந்த இடத்துல நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பட்டயம் உன்னை உருவி போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கத்தி உன்னை அடிக்கடி குத்தி கிழிக்க போதீங்க அப்படின்னு சொன்னா அந்த அம்மா அதோட சர்ச்சைக்கே வராது. கரெக்டா? அப்படிதானே மகனே? அப்போ அந்த குழந்தை எவ்வளவு திட்டிருப்பாங்க. ஆடா பாவி, பிறந்த நேரம் ஆட்டாவை வாயில போட்டுக்க பிறந்துக்கிட்டு போகுது. அது ஒரு பெரிய ஊழியக்காரன், தீர்க்கதரிசி. அவன் சொல்றான், யாரை பார்த்து தெரியுமா? மரியாதை பார்த்து சொல்றான், கையில இருக்கிற குழந்தை ஏசு.
கையில இயேசு வெட்டுன்னு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. உன் மகன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய ஜாதி ஆவாய், உன்னை கர்த்தர் இப்படியாய் ஆசீர்வதிப்பார் அப்படியாய் ஆசீர்வதிப்பார்னு சொல்லல. ஒரு பட்டயம் உன்னை உருவி போகும். அப்படின்னா ஒரு பட்டயம் உன்னை குத்தி குத்தி கிழிக்க போகுது. யோசிச்சு பாருங்க, குழந்தை பிரதிஷ்டையில போய் யாராவது இப்படி சொல்லுவாங்களா? எவ்வளவு சொல்லுவாங்க? சொல்லிட்டாங்க. ஏன் இந்த வார்த்தை பாருங்க, இந்த அதுக்கு மேல வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு தீர்க்கதரிசி, எந்த தீர்க்கதரிசி, அவர் பேர் என்னது? கோயில்ல இருக்கிற ஒரு ஒரு பெரிய மனுஷன், சிமியோன். சிமியோன் எனக்கூடிய, வாசிங்க அந்த வசனம். அதோ, பின்பு சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து எல்லாம் பண்ணா. இந்த சிமியோன் மரியாதை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. சரி, இப்ப இந்த மரியாள் இந்த வார்த்தையை கேட்ட போது அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அது என்ன சொல்றான்? பட்டயம்னா தினம் தினம் உன் வாழ்க்கையில இனிமே கவலை உன்னை குத்தி கிழிக்க போகுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாது. அப்ப இன்னைக்கு மனுஷன் வாழ்க்கையை குத்தி கிழிக்கிற கவலை எல்லாம் என்ன? இந்த கவலை நீங்க தாண்டி வருவீங்கன்னா, நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, இனி நீ எதை குறித்தும் கவலைப்படாது, எதை குறித்தும் கவலைப்படாது. எடுத்துக்கொள்வோம், இந்த மரியாளுக்கு என்ன கவலை வந்தது? இன்னைக்கு எந்த கவலையோட நீங்க வந்திருக்கிறீங்க? எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 43, 44, 45, 46. இவங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வராங்க. யாரு கூட? இயேசு கூட. சின்ன குழந்தையாச்சு இயேசு. இவரை கூப்பிட்டு என்ன பண்றாங்க? இப்ப நீங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? இந்த மாதிரி வந்திருக்காங்க. கோயிலுக்கு போனாங்க, பத்திரமா குழந்தைய கூட்டுன்னு போகணுமா? கூட்டுன்னு போக கூடாது. இயேசு பெரியவர் கிடையாது, சின்ன பிள்ளை. என்ன பண்ணிட்டாங்க? கோயிலே விட்டு வந்துட்டாங்க. கோயில என்ன பண்ணிட்டாங்க? மறந்து போய் பேக விட்டு போனா பரவாயில்ல, செருப்பை விட்டு போனா பரவாயில்ல, இயேசுவையே விட்டுட்டாங்க. பெத்த பிள்ளைங்களுக்கு தானே அக்கறை, பெத்த பிள்ளைங்க மேல அப்பாவுக்கு தானே அக்கறை இருக்கணும், அம்மாவுக்கு தானே அக்கறை இருக்கணும். ஆனா அவர் கூட்டத்துல இருப்பாருங்க. எப்படி? அவர் கூட்டத்துல இருப்பாருங்க அப்படின்ற ஒரு எண்ணம். ஒரு நாள் பார்க்காம நண்டே வந்திருக்கிறாங்க ஊருக்கு. எப்படி? ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க? நடந்தே வந்திருக்காங்க, பிள்ளைய பார்க்கல. எப்படிப்பட்ட அம்மா அப்பா பாத்தீங்களா? எப்படிப்பட்ட அம்மா அப்பா? உங்க அப்பா அம்மா அப்படி விட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு போனோன்னு அசிங்கசியமா திட்டுவீங்க. அது மட்டும் இல்ல, ஊர்க்காரெல்லாம் அசிங்கசியமா பெத்தா மட்டும் போதுமா? பிள்ளைய அப்படியே விட்டு வந்துட்டா பாரு, போறா பாரு, எதை பார்த்துட்டு போனாலும் சண்டையில அப்படின்னுவாங்க. அப்படியே பெராக் பார்த்துக்கினே போயிடுச்சு போகுது வீட்டுக்கு. ஒரு நாள் போயிருக்கிறாங்க, பெத்த பிள்ளைய, சின்ன பிள்ளைய விட்டு வந்துட்டாங்க. சொந்தக்காரங்க கிட்டலாம் போய் கேக்குறாங்க, எங்க பாத்தீங்களா என் பிள்ளைய பாத்தீங்களாங்க, எங்க என் பிள்ளைய பாத்தீங்களாங்க. ஒரு நாள் கழிச்சு நல்ல அப்பா அம்மால திருப்பி என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஊருக்கே போறாங்க, திருவிழாக்கே போறாங்க. 3 நாள் ஒரு பிள்ளைய பார்க்கல அப்பா அம்மா தொலைச்சிட்டு, இயேசுவ தொலைக்கிறதுனால வர கவலை. ஃபர்ஸ்ட் கவலை என்ன கவலை தெரியுமா? இயேசுவ தொலைச்சிட்டோம். 3 நாள் சுத்தினாங்க பாருங்க பெற்றவங்க, அது பெரிய கவலை. என் பிள்ளைங்க வாழ்க்கை, எத்தனை பேரோட பிள்ளை வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கும். என் குடும்பத்துல நிறைய தொலைச்சிட்டு இருக்கேங்க. என் குடும்பத்துல கடவுள் கொடுத்த கிருபையை தொலைச்சிட்டேன், சமாதானத்தை தொலைச்சிட்டேன், தயவை தொலைச்சிட்டேன், ஜெயத்தை தொலைச்சிட்டேன், எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்டேன். எத்தனை பேருடைய குடும்பத்துல அப்படி மனநிலை? இந்த பிள்ளைய விட்டுருங்க, உங்களுக்கு வேண்டப்பட்ட பேரை போட்டு பாருங்க. என் குடும்பத்துல கடவுள் கொடுத்ததை தொலைச்சிட்டேன். கடவுள் இயேசு, கடவுள் கடவுள், அந்த கடவுளை நான் தொலைச்சிட்டேன், இயேசுவையே தொலைச்சிட்டேன். நான் சொல்றேன், இந்த குறித்து நீ கவலைப்பட. இதுதான் முதல் கத்தி, முதல் பட்டயம் மரியாதை உருவி போச்சு. மரியாதை உருவி போன முதல் பட்டயம் இதுதான், கவலை. நான் தொலைச்சிட்டேன். இன்னைக்கு நான் சொல்றேன், தொலைந்தது மறுபடியுமாய் உங்களை தேடி வரும். தொலைந்தது மறுபடியுமாய் உங்களை தேடி வரும். ஒரு கவலை, தொலைச்சிட்டேன். இருக்கும்போது அருமை தெரியல, ஏசு என் கையில இருக்கும்போது அருமை தெரியல, தொலைச்ச பிறகு 3 நாள் அங்கலாய்க்கிறேன். இதுதான் முதல் கவலை. இதை விட பெரிய கவலை ஒரு பெற்றவங்களுக்கு இருக்க முடியுமா? ஒரு குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்டா அந்த நிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல் கவலை இதுதான். இன்னைக்கு எதை தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்க? சபைக்கு இன்னைக்கு எதை தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்க? கர்த்தர் கொடுத்ததை எதை தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்க? நான் சொல்றேன், இன்னைக்கு போகும்போது அந்த கவலை உங்களுக்கு இருக்கா? தொலைந்ததை உங்களுக்கு மறுபடியும் திருப்பி தரும்படிதான் இயேசு என்ன பண்ண உயிரோடு எழுந்து இருக்கிறார். இருக்கும்போதும் தந்தாரு,
மரித்தும் தந்தார், உயிரோடு எழும்பும் பொருள் தருகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கவலை எல்லாம் நான் விசாரிக்கிறேன், உன் கவலை குறித்து நீ கவலைப்படாது. இன்னைக்கு எதையோ தொலைச்சிருக்கிற, கிருபையை தொலைச்சிட்ட, தயவை தொலைச்சிட்ட, இரக்கத்தை தொலைச்சிட்ட, ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்ட, சமாதானத்தை தொலைச்சிட்ட, ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன்னா நான் சொல்றேன், மறுபடியும் அதை குறித்து நீ கவலைப்படாது. இனிமே அந்த கவலை என்னுடைய. இப்ப முதல் கவலை என்ன? தொலைச்சிட்டேன், என் குடும்பத்துல ஒருத்தரை தொலைச்சிட்டேன், என் வாழ்க்கையில கொடுத்த கர்த்தர் கொடுத்த நல்ல ஈவுகளை தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன், மறுபடியும் அது கிடைக்கும். இரண்டாவது கவலை என்ன? முதல் கவலை மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். மார்க் 3ஆம் அதிகாரம் யார தெரியுமா சொல்றாங்க? இயேசுவை பார்த்து மதி மயங்கினவர் இவரை பிடிக்கணும்னு வராங்க. மதி மயங்கினவனா என்ன அர்த்தம்? பைத்தியக்காரன் அர்த்தம். என்ன அர்த்தம்? மதி மயங்கினவன்னா தூய தமிழ்ல பைத்தியக்காரன் அர்த்தம். இயேசு பைத்தியக்காரனா? மகனை பார்த்து யாராவது ஒருத்தர் பைத்தியக்காரன் சொன்னா ஒரு தாய்க்கு எப்படி ஒரு கவலை வந்திருக்கும்? ஒரு தாய்க்கு எவ்வளவு கவலை வந்திருக்கும்? அந்த தாயோட மனநிலை எப்படி எப்படி மாறி இருக்கும்? ஐயோ, என் பிள்ளைய பிடிக்க போறாங்க, என் பிள்ளைய பைத்தியக்காரன் சொல்றாங்க. அற்புதம் செய்தவர், அதிசயம் செய்தவர், நல்லதே செய்தவர், இப்ப குற்றச்சாட்டை சுமட்டுறாங்க. ஒரு தாயுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்க இந்த நிலையில இருக்கிறீங்களா? நான் தவறே செய்யல, நான் குற்றமே செய்யல, ஆனா என்ன பைத்தியக்காரன் சொல்றாங்க. சபைக்கு போறியா? நீ பைத்தியக்காரன். கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறியா? நீ பைத்தியக்காரன். கொஞ்சம் அம்மாவோட யோசனை. அந்த பிள்ளையாவது, எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, இந்த பிள்ளைய பார்த்து இது பைத்தியக்கார பிள்ளை அப்படின்னு எல்லாரும் சொன்னா அந்த இடத்துல அந்த தாய் தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? இதுதான் 2வது பட்டயம் உருவி போச்சு. அந்த தீர்க்கதரிசி சொன்னா என்ன சொன்னா? உன்ன இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில பட்டையும் உருவிட்டு போ. முதல் காரியம் தொலைச்சிட்டேன், கடவுள் எனக்கு கொடுத்ததை தொலைச்சிட்டேன். பிள்ளைன்னு இல்லைங்க, எதை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கீங்களோ அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுங்க. 2வது, பெற்ற பிள்ளைய பைத்தியக்காரன். உங்களை கூட இந்த வார்த்தை சொல்லலாம். ஏசுன்னு போய் எல்லாம் நடந்துச்சா, சாதிச்சுச்சா? நான் அது ஒருத்தருக்காக தான் பதில் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, கால் உடஞ்ச பிறகு 1 கோடி ரூபாய் கட்டுக்கட்டா வச்சு கட்டினா கூட கால் சரியாகும், கால் சரியாகாது. ஆனா ஜெபிக்கிறவங்களுக்கு சரியாவது மிராக்கிளா இருக்கும். இப்ப பாருங்க, 2வது கவலை ஒரு நன்மை செய்தும் இவரை பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாங்களே, பிடிக்க வகை தேடுறான். எது உங்களை பிடிக்க வகை தேடுது? கவலையே படாதீங்க, யார் கையிலும் கிடைக்கவே மாட்டீங்க. எந்த பொல்லாத வல்லம கையிலும் உங்க வாழ்க்கை விழாது. 2வது கவலை பாருங்க, எத்தனை பேர் வீட்டுல மனைவியை பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்கீங்க? எத்தனை மனைவி, ஐயோ இது மட்டும் சொல்லிட்டா பார்த்தா, எத்தனை மனைவி வீட்டுக்கார பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேர் 2 பிள்ளைங்களை பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்கீங்க? இல்ல உலகம் உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லுதா? நீங்க தான் கிறிஸ்துவின் பார்வையில ஞானவான். உங்களை குறித்துதான் ஆண்டவருடைய திட்டம் இருக்குங்க. முதலாவது தொலைச்சிட்டாங்க, ஒரு கத்தி உருவி போச்சு, வெட்டனா போல ஒரு வலி. 2வது, கண்ணு முன்னாடி நன்மை செய்தவர், அற்புதம் செய்தவர், அதிசயம் செய்தவர், அவர் பின்னாடி எவ்வளவோ ஜனங்க போனாங்க, செய்ய முடியாத காரியத்தெல்லாம் செய்தார், ஆனா அவரை பைத்தியக்காரன் தான். இன்னைக்கு உங்களையும் அப்படி சொல்றாங்கன்னா கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. 3வது காரியத்தை நான் சொல்றேன். முதல் காரியம், ஃபர்ஸ்ட் கவலை. என்னெல்லாம் கவலை? அதுல இருந்து வருவோம். எதெல்லாம் கவலை? கருப்பா இருக்கிறேன், என் வாழ்க்கை இருளா இருக்கு, அது ஒரு கவலை. உலகம் சொல்லிட்டுங்க, உங்களதான் ஆண்டவர் லவ் பண்றாரு, உங்களதான் ஆண்டவர் விரும்புறாரு. 2வது எதை குறித்து கவலை? உலக கவலை. உலக கவலை மனுஷனை ஒடுக்கிடும். உலகம் என்ன கவலை இப்ப நினைக்கிறதுன்னு பார்க்காதீங்க, கடவுள் உங்களை குறித்து என்ன நினைக்கிறாருன்னு பாருங்க. 3வது கவலை நாளைய தினத்தை குறித்த கவலை. என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை போடுவோம், என்ன உடை கிடைக்கும், எங்க போறது, என்ன என் கையில என்ன ஆசீர்வாதம் இருக்கு நாளைக்கு, அதை குறித்த கவலை. அடுத்தது மரணத்தை குறித்த கவலை. மரணம். இந்த மரியாளுக்கு சொன்னாரு, தினம் தினம் உனக்கு கவலை இருக்குமா? ஒரு கவலை வந்தாலே தாங்க முடியல. இந்த அம்மா இயேசுவை தொலைச்சிட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு இருக்கிற நிலைமை கூட எதாவது ஒண்ணு ஒரு கிராம் தொலைச்சு பாருங்களேன், அன்னைக்கெல்லாம் தூக்கம் வராது, சோறு இறங்காது, எதுவுமே ஆகாது. பிள்ளையே தொலைச்சிட்டா? அது போலதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற பொக்கிஷத்தை தொலைக்க கூடாது. இயேசுவை தொலைச்சிடாதீங்க. இயேசுவை தொலைச்சிட்டானா அதுக்கப்புறம் தேடுறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது என்ன சொன்ன, என்ன ஆச்சு? பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு பிடிக்க வகை தேடுறாங்க. ஒரு தாயுடைய மனநிலை எப்படி இருந்தது? 3வது கவலையை சொல்றேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 19வது வசனம்.
மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியம். அடுத்தது சொல்றாங்க பாருங்க, அம்மாவை வச்சுக்கினே சரியான தீனி கொண்டாரம் சொல்றாங்க. யார? அம்மாவை வச்சுக்கிட்டு. யோசிச்சு அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் குழந்தைங்க சோறு ஊட்டுற மாதிரி இருந்தா வீட்டுக்குள்ள கூட்டு மறைவா ஊட்டுவாங்க போல. பாருங்க, அம்மாவை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க? போஜன பிரியன். அடுத்து சொல்றாங்க பாருங்க, மதுபான பிரியன், ஆயக்காரன், பாவிகளுக்கு சிநேகிதன். 1 2 இல்லைங்க, எத்தனை பட்டம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? இயேசு பிறந்த உடனே தொலைச்சிட்டாங்க, அது ஒரு பெரிய கவலை வந்து. இயேசுவ பைத்தியக்காரன் சொல்லி பிடிக்க பாக்குறாங்க, அப்ப அதை விட பெரிய கவலை வந்தது. இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, சரியான இவரே ஏகப்பட்ட 1000 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. இவரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இவன் போஜன பிரியன். குற்றச்சாட்டு பாருங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க? மதுபான பிரியன். அடுத்தது என்ன சொன்னாங்க? ஆயக்காரன். ஆயக்காரன்னா வட்டிக்கு குத்து வாங்குறவன். அடுத்தது பாருங்க, பாவிகளுக்கு சிநேகிதன். ஃப்ரெண்டு. யாரு இவன்? ஃப்ரெண்ட் எல்லாம் யாரு? அக்யூஸ்ட். ஃப்ரெண்ட் எல்லாம் யாரு? அக்யூஸ்ட். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில எப்படி சொல்லிருக்கா? பிள்ளைங்களை இப்படி சொன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உண்மையிலேயே அப்படி இருந்தா கூட பிரச்சனை கிடையாதுங்க. சொல்றது சரி, கரெக்டா தான் சொல்றாங்க இவங்க, நம்ம பிள்ளைங்களை திருத்திக்கணும், நம்மள திருத்திக்கணும்னு சொல்லி எப்படி எல்லாம் குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்ல, மார்க் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இவன் தச்சன், ஜாதியெல்லாம் பேசுறாங்க. எப்படி ஜாதிய பேசுறாங்க. அதே யோவான் 8ஆம் அதிகாரம் 48வது வசனத்துல பிசாசு பிடித்தவன். ஒரு பெத்த தாயை வச்சுக்கிட்டு பைத்தியக்காரன் சொல்றது, இவன் பாவின்னு சொல்றது, இவன் சாதி அடிப்படையில திட்டுறது, இவன் பாவிகளுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்றது, இவன் வட்டி கொடுக்குறான்னு சொல்றது. அதுக்கடுத்து பாருங்க என்ன சொன்னாங்க? பிசாசு பிடித்தவன். அதே யோவான் 10:20 பைத்தியக்காரன்ட்டாங்க. இத்தனை விதமான திட்டு. ஒரு பிள்ளைய பார்த்து திட்டிட்டு அம்மாக்கு எப்படி ஒரு கவலை வந்திருக்கும். ஒன்னும் பண்ண முடியாது. பேசுறவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப யோசிச்சு பாருங்க, கத்தி குத்தி கிழிக்குதா? அதுதான் அந்த தீர்க்கதரிசி சொன்னா, ஒரு பட்டயம் உன்னை உருவி போகும். மரியாளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் தான், நீ பெற்றெடுத்திருக்கிற பிள்ளை ஆசீர்வாதம் தான், ஆனா ஒரு பட்டயம் உன்னை உருவி போகும் சொன்னார் பாருங்க. இப்ப 3வது பட்டயம் உருவி போகுது. என்ன பட்டயம்? பிள்ளைகளை எப்படியாவது குற்றப்படுத்துகிற காரியம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட்ல சொல்லுவோம், எதை குறித்து கவலை? ஏன்னா மொட்டையா சொல்லாதீங்க, அப்புறம் கருப்பா இருக்காங்களா என்ன கோச்சிக்கு போறாங்க. கருப்பா இருக்கிற கவலைன்னா 2 இருக்கு. என் வாழ்க்கை மட்டும் இருளா இருக்கு, பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பிரகாசமா இருக்கிறாங்களே, சிலர் அழகா இல்லையே, ஒரு கவலை. அடுத்தது உலகத்தை குறித்து கவலை. உலகம் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், உலகத்துல அப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன், உலகத்தை குறித்து கவலை. அடுத்தது சாப்பாட்டை குறித்து கவலை, துணிமணி எப்படி போடுவோம், நாளைய தினத்தை குறித்து கவலை. அடுத்தது மரண கவலை. ஆனா இந்த கவலையில ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ எதை குறித்து கவலைப்படாது, இனிமே உன் கவலை என் கவலை, உன் பிரச்சனை என் பிரச்சனை. மரியாளுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? இந்த ஊழியக்காரன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? அம்மா உன்னை கத்தி குத்தி கிழிக்கும், ஆனா நீ கவலைப்படாது. நான் கூட அப்படி நிறைய விசுவாசிகளுக்கு சொல்லியிருக்கேன், பிரச்சனைகளுக்கு பட்டுன்னு தீர்வு வந்துடும் நினைக்காதீங்க, பொறுமையா தீர்வு வரும். ஆனா அந்த தீர்வு வந்த பிறகு யாராலையும் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ண முடியாது. குத்தி கிழிக்கிற மாதிரிதான் இருக்கு சில காரியங்கள் வீட்டுல நடக்கிறது, குடும்பத்தில் நடக்கிறதா. மரியாளுக்கு அப்படிதான், பிள்ளைய காணும், கொடுத்த ஆசீர்வாதத்தை காணும், தொலைச்சிட்டாங்க. ஐயோ, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் தொலைச்சிட்டு நிக்கிறேன் இன்னைக்கு. நிச்சயமா அந்த அந்த கவலை மாற்றப்படும். இங்க தொலைச்ச ஆசீர்வாதம் தேடி வரும். 2வது, பிள்ளைய என்ன சொல்றாங்க? பைத்தியக்காரன் சொல்லி பிடிக்க வகை தேடுறாங்க. எப்படி இருக்கும்? பெத்த பிள்ளைய அந்த மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி உலகம் உங்களை பைத்தியமா பார்த்துருந்தா நீங்க தான் கிறிஸ்துவுக்குள் ஞானம். அடுத்தது இல்லாத குற்றச்சாட்டு, கண்ணா பின்னான்னு பேரு. அவர் சொல்றதுக்கு பேச்சே கிடையாது, அவ்வளோ பேச்சு. அவர் ஒரு அம்மாவுடைய இருதயம் எவ்வளவு கவலைப்பட்டிருக்கும். அடுத்த ஒரு கவலையை சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மா எதிர்க்க ஒரு பிள்ளைய ஒரு உயரமான இடத்துல கொண்டு போய் தலை கீழே போறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா அந்த அம்மாவோட இருதயம் எவ்வளவு கவலைப்படுறது. உங்க குடும்பத்துல அப்படி ஏதோ முடிய போகுது, இந்த வாழ்க்கை முடிய போகுது, இதனுடைய சாப்டர் அவ்வளவுதான், இனிமே இது உலகம் எடுத்துட்டு போயிடுச்சு,
இத வியாதி எடுத்துட்டு போயிடுச்சு, இத கடன் எடுத்துட்டு போயிடுச்சு, இது இனிமே திரும்பி வராது, மறிக்க போகுது. நான் சொல்றேன், உங்களை குறித்த தேவ திட்டம் அது அல்ல. உங்களை குறித்து தேவ திட்டம் ஆசீர்வாதம் தான். இப்ப இந்த அம்மாவுடைய நிலைமை எப்படி இருக்கும்? தேவகுமாரன் அவரை அழிக்க வகை தேடுகிறார். எந்த வல்லமும் உங்களை அழிக்க வகை தேடு, அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, அவர் பார்த்துப்பார். இன்னைக்கு உயிர் தெரிந்த இயேசு உங்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, எதை குறித்தும் நீ கவலைப்படாதன்னா, உன்னை தள்ளுறவனை குறித்தும் கவலைப்படாத, உன்னை குற்றச்சாட்டை சொல்றவங்க குறித்தும் கவலைப்படாத, உன்னை பைத்தியக்காரன்னு சொல்லி உன்னை பொல்லாத விஷயங்கள் சொன்னால் நீ கவலையே படாத. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கவலை எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய வல்லமைகள் எழுந்து உங்களை அழிக்கலாம்னு நினைச்சாலும் சரி, உங்க மேல இருக்கிற தேவ திட்டத்தை யாராலும் அழிக்கவே முடியாது. யாராலும் என்ன பண்ண முடியாது? அழிக்கவே முடியாது. கவலை எப்படி இருக்கு பாத்தீங்களா? நம்ம கவலைனா ஈஸியா நினைச்சுக்கிறோம். இந்த ஒரு தாயுடைய தகப்பனுடைய கவலை எப்படி இருந்திருக்கும்? சரி, இன்னொரு கவலையை நான் சொல்றேன். நான் சுருக்கமா முடிச்சிருக்கேன். இன்னைக்கு ரொம்ப செய்திலாம் இல்லை, 1/2 hour தான் டைம் இன்னைக்கு எடுத்துருக்கேன் செய்தி. அடுத்து இன்னொரு கவலையை சொல்றேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். இப்ப பாருங்க, அடுத்தது கதை நடக்குது பாருங்க. குற்றச்சாட்டு சொல்லியாச்சு, அவமானம் பட்டியாச்சு, தலை கீழே தூக்கி போட்டு அழிச்சிடணும்னு பார்த்தாச்சு. இப்ப கல் எடுத்துக்கிட்டாங்க. கல் எடுத்துக்கிட்டாங்க எதுக்கு? இயேசு அடிக்க. இப்ப அவங்க அம்மா பாக்குறாங்க, ஐயோ என் பிள்ளை அப்ராணியா வருது, உலகத்திற்கு நன்மை செய்தது, எவ்வளவோ பேருக்கு சோறு போட்டது, எவ்வளவோ பேரை போய் விசாரிச்சது, எவ்வளவு தீர்க்க முடியாத பிரச்சனையை செய்தது, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பிச்சே, இந்த பிள்ளைய அடிக்க கல் எடுத்திருக்காங்களே. ஐயோ, நான் எந்த குடும்பத்துக்கு விரோதமா எதுவும் செய்யல, நான் எந்த குடும்பத்துக்கு விரோதமா என் கையை நீட்டல, நான் எவ்வளவோ நன்மை செய்திருக்கேன், ஆனா எல்லா நன்மையும் மறந்துட்டு என் மேல கல்லடிக்க காத்திருக்கிறாங்க. கவலையப்படாது, ஒரு கல்லு கூட என் மேல விழாது, ஒரு கல்லு கூட மேல விழாது. இப்ப இந்த அம்மாவுடைய நிலைமை எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பட்டையும் குத்தி கிழிக்கு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பட்டையும் இவர்கள் என்ன பண்ணுது? குத்தி கிழிக்குது. பாருங்க, கல் அடிக்கிறது, தப்பு செஞ்சு கல் அடிச்சா கூட பரவாயில்ல, தப்பு செஞ்சு கல் அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நன்மை செய்ததுக்கு கல்லடி, பரிசுத்தமா வாழ்ந்ததுக்கு கல்லடி, நீதிமானா வாழ்ந்ததுக்கு கல்லடி. இப்ப நம்ம வாழ்க்கையிலும் கல்லெறி இருக்கிறவர்கள் இருக்கதான் செய்வாங்க. ஆனா நம்ம மேல கல்லு படக்கூடாதுன்னா நாம இருக்க வேண்டிய இடம் தேவ சமூகம். இந்த பாதுகாப்புக்குள்ள இருக்கும்போது எந்த கல்ல என்ன பண்ண முடியாது, நம்ம மேல விழாது. இப்ப எத்தனை கவலை சொல்லியிருக்கேன். மரியாளுடைய வாழ்க்கையில தொலைச்சிட்டோன்னு கவலை. அடுத்து என்ன கவலை சொன்னேன்? மதி மயங்கிறவன் பிள்ளைய, குடும்பமே மதி மயங்கி போய் கிடக்குது, அதுக்கு ஒரு கவலை. அடுத்தது இல்லாத குற்றச்சாட்டு, ஜாதி அடிப்படையில, பேச்சு அடிப்படையில, செயல்பாடு அடிப்படையில எல்லாத்திலையும் குற்றப்படுத்தினான், அது ஒரு கவலை. அடுத்தது கவலை என்ன சொன்னேன்? தலைக்கீழ தூக்கி போட்டு அழிச்சிடலாம், குடும்பத்தை அழிச்சிடலாம், வாழ்க்கை அழிச்சிடலாம், ஒரு கவலை. அடுத்த ஒரு கவலையை சொன்னேன். என்ன கவலை? கல்லடிக்க ட்ரை பண்றாங்க, கல்லெறிய பாக்குறாங்க. எவ்வளவு பெரிய கவலை. சரி, அடுத்த ஒரு கவலையை சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. இந்த வார்த்தையை மரியாள் கேட்கும் போது எப்படிப்பட்ட கவலை வந்திருக்கும். நினைச்சிருப்பா, என்னாலையும் உதவி செய்ய முடியல, சுத்தி இருக்கிறவங்களாலையும் உதவி செய்ய முடியல, அவருக்கு அவரே உதவி செய்துக்கும் விருப்பப்படல. இந்த கவலை எப்படி இருந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் போக போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஆசையா பெத்த பிள்ளை, கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், கடவுள் என் கையில வச்சு வளர்க்க வச்சு என் பிள்ளை, இப்ப எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னு கலங்கி நிக்குது. எத்தனை பேரோட வீட்டுல அப்படி கணவன் கலங்கி நிக்கிறாங்க, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, மனைவி கலங்கி நிக்கிறாங்க, பிள்ளைங்க கலங்கி நிக்கிறாங்க, என்னை பெற்றவங்க கைவிட்டாங்க. நான் சொல்றேன், இந்த கவலை உங்கள் வாழ்க்கையில இருந்து மாற்றப்படும். எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ கவலைப்படாது, எதை குறித்த கவலைப்படாது, உன் வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை குறித்து கவலைப்படாத, இனிமே நடக்க போறது என்னுடைய கருத்துல இருக்கு.
நீ என் கரத்துல ஒப்பு கொடுக்கும்போது உன் வாழ்க்கையில இருக்கிற இந்த உருவி போகிற பட்டயத்தின் வாழ்க்கையை நான் மாட்டேன். இப்ப ஒரு மனைவிக்கு என்ன ஆசை இருக்கும்? அதிகபட்ச ஆசை சொல்லுங்க. ஒரு மனைவியா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? நல்ல மனைவிக்கு நான் சொல்றேன், இல்லையா? இந்த பாஸ்டர் ரொம்ப மோசமானவங்க, இப்படிலாம் பேசி மாட்டி வரும். நல்ல மனைவி என்ன நினைப்பாங்க? என் கணவனுக்கு முன்னாடி நான் செத்துருவேன். நல்ல கணவன் என்ன நினைப்பாங்க? நான் எங்க வீட்டுல வந்து கேட்பேன், நீ எப்பதான் கிளம்புவ? அவன் சொல்லுவாங்க, எனக்கு அல்பாயுசுங்க, 85 வயசுல போயிடுவாங்க. 85 வயசுல போனா என்ன போ, 85 வயசு அல்பாயுசு அவங்க ஆசை. அதுவும் நான் உங்களுக்கு முன்னாடி அப்ப நான் 100 வயசு வரைக்கும் உட்கார்ந்து கஷ்டப்படணும் இல்ல? நல்ல எண்ணம் இல்ல இவங்களுக்கு. இது ஆசீர்வாதமா சாபமா? அப்ப நான் 95 வயசு வரைக்கும் உட்கார்ந்து இருக்கணும். இவங்க 85 வயசுல இவங்களுக்கு நான் போய் அடக்காராத பண்ணிட்டு வந்து இன்னும் நான் ஒரு 5 வருஷம் உட்காந்து. இப்ப நல்ல மனைவியோட ஆசை எப்படி இருக்கும்? என் கணவனுக்கு முன்னாடி நான் மறித்துடணும். நல்ல கணவனுடைய ஆசை எப்படி இருக்கும்? என் மனைவிக்கு முன்னாடி நான் இறந்துடணும். ஆனா 2 பேரோட ஆசை எப்படி இருக்கும்? நாங்க மறிக்கும் போது என் பிள்ளைங்க அடக்கம் பண்ணணும். இப்ப மரியாளுடைய மடியில இயேசு இருக்கிறார். அடிச்சு கிழிச்சு உயிரை எடுத்துட்டாங்க. மரியாளுடைய மடியில ரத்த கலரியா இயேசு படுத்திருக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும், அந்த கவலை எப்படி இருந்திருக்கும். ரத்த கலரியாக்கி அடிச்சு கிழிச்சு போட்டிருக்காங்க மடியில. மரியாளுடைய கையில இருக்கிறார், இயேசு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு தாயுடைய அன்பு, அந்த அன்புக்குள்ள இருந்த கவலை, அந்த அன்புக்குள்ள இருந்த கவலை. சில தாய்மார்களுடைய அன்பு வித்தியாசமா இருக்கும். ஆனா அதை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா, சரி இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப எத்தனை பேருக்கு தெரியும் மாசத்துல நான் கடவுளுக்கு எவ்வளவு காணிக்கை கொடுக்கணும்னு? எத்தனை பேருக்கு தெரியும்? பைபிள் என்ன சொல்லுது? சவுண்டா சொல்லுங்க. 10 வருமானத்தில் 10 ஒரு பங்கு என்ன பண்ணோம்? கோயிலுக்காக கொடுக்கணும். கோயில் மூலமா நன்மை நடக்கும். இல்லாதவர்களுக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கோ அந்த காசை என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. இல்ல சாப்பாடு போடுவாங்க, இல்ல சபை செயல்பாடுக்காக செலவு பண்ணுவாங்க. எவ்வளவு கொடுக்கணும்? 10 ஒரு பங்கு கடவுளுக்கு கொடுக்கணும். ஒரு 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 தாயுடைய அன்பு நான் சொல்றேன் பாருங்க, அதுக்காக தான் வரேன். ஒரு தாயுடைய அன்பு, அவங்களுக்கு பைபிள் தெரியாது, பைபிள் சட்டம் தெரியாது, பைபிள் படிக்கிற அனுபவம் தெரியாது, பிரசங்கத்தை கேட்கிறாங்க. அவங்க தன் குடும்பத்துல தன் பிள்ளைக்காக ஒரு காரியத்தை செய்யறாங்க. அது ஒரு வாரமா எனக்கு மனசுல, ஒரு 4-5 நாளா மனசுல அது பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, நம்ம சபைக்கு வர விசுவாசத்துலதான் அவங்க தான் பிள்ளைக்காக தான் போட்டிருந்த ஒரு தங்க ஆபரணத்தை கட்டி உண்டியில போட்டிருக்காங்க. அதுவும் யாரு போட்டதுன்னு தெரியக்கூடாதுன்னு சூப்பரா ஒரு பேப்பர்ல மடிச்சு போட்டிருக்காங்க. எனக்கும் தெரியாது. எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும் பாருங்க? பைபிள் தெரியாது, ஞானசானம் எடுக்கல பாத்தீங்கன்னா, தான் பிள்ளைக்காக நான் எதையும் கொடுக்க தயாரா இருக்கிறேன்ற மனநிலை. இதை நான் சொல்ல வர்றது எது காரணம்னா, ஒரு தாயுடைய மனநிலை எப்ப இப்படி மாறுதோ அப்ப நம்ம வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ஒரு தாயுடைய மனநிலை பாத்தீங்கன்னா, அவங்க போட்டிருந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு பேப்பர், அது பாருங்க நம்ம பேர் கூட எழுதி போடல, சரி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு வந்து போட்டாங்க. சரி அது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த அன்பு தான் பெரிய விஷயம். இதுதான் தாயுடைய அன்பு. தான் மகளை குறித்து, தான் குடும்பத்தை குறித்த ஒரு கவலை. நான் இயேசுக்காக ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும், நான் கொடுக்கறது ஒரு பெஸ்டான ஒரு காரியமா இருக்கணும்னு கொடுத்தாங்க. மரியாதை அப்படிதான் பெஸ்டான இயேசுவை நமக்காக கொடுத்திருக்கிறாங்க. பலியா கொடுத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, பலியா கொடுத்துட்டாங்க. ஒரு பிள்ளையே, ஒரு ஆட்டை வெட்டலாம், மாட்டை வெட்டலாம், ஒரு கோழியை வெட்டலாம். ஆனா என் பிள்ளையே எப்படிப்பட்ட ஒரு கவலை, எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்திருக்கும். ஏன்னா என் குடும்பத்துக்காக என்கிட்டயும் கேட்கல, அவங்க கொடுத்தவங்க என்கிட்டயும் கேட்கல. ஒரு அழகா ஒரு கவர்ல ஒரு பேப்பர்ல மடிச்சு, பேர் கூட போடல, அது வந்து அதுல போட்டிருக்காங்க. அப்ப அந்த தாயுடைய அன்பு எப்படி இருந்திருக்கு? என் குடும்பத்துக்காக நான் கடவுளுக்கு பெஸ்டானது கொடுக்கணும். எல்லாரும் காசு எதுக்கோ போடுறாங்க, ஆனா அது அந்த எண்ணம் எத்தனை பேருக்கு வரும்? அது எத்தனை பேருக்கு வரும் அந்த எண்ணம்? இதே மாதிரி ஒருத்தர் சிஸ்டர் ஒரு காணிக்கை ஒரு நாள் மாதிரி போட்டாங்க. ஏன்னா தங்கெல்லாம் யாரும் என்ன பண்றது இல்லை, காணிக்கை போட்டியில போடுற அளவுக்கு இன்னும் மனசு பெருசா வரலன்னு அர்த்தம். மனசு என்ன ஆகலப்பா, இன்னும் ரொம்ப பெருசா ஆகுது. இது என் இயேசுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, என் குடும்பத்துக்கு முன்னாடி இது ஒண்ணுமே கிடையாது, இது கடவுளுக்கு கொடுத்துறேன்.
அது தொலைநோக்கு பார்வை. இதுக்கும் அந்த சத்தியத்துல நான் சபையில பேசுறதே இல்லை. நீங்க கடவுளுக்கு இப்படிதான் கொடுக்கணும் அப்படிதான் வேத சட்டம் அப்படி சொல்லுது. நான் 10,000 ரூபாய் சம்பாதிச்சா 1000 ரூபாய் என்ன பண்ணோம், கடவுளுக்கு கொடுத்துடணும் சொல்லி. ஒரே சொத்து இயேசுவை சம்பாதித்த மரியாதை இயேசுவையே நமக்காக கொடுத்துட்டாங்க. சண்டை போட்டுக்கலாம் ராயன் கிட்ட போய், என் பிள்ளை எப்படி அடிப்பீங்க, என் பிள்ளை எப்படி நான் திட்டுவேன். இதே நம்ம வீட்டுல சண்டை நடந்தா என்ன நடக்குது, என் பிள்ளைய திட்டுற வாடா மவன் உனக்கு இன்னைக்கு இருக்குது தீபாவளி, அவ்வளவுதான் தெருவே பாக்குற அளவுக்கு கிழிச்சு வச்சிருவாங்க. ஆனா பாருங்க எதுவுமே செய்யல. இயேசுவை நான் உலகத்துக்காக கொடுத்தால்தான் உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்படும் என்ற சத்தியத்தை தெரிஞ்சு வச்சிருந்தவங்கதான் மரியாதை. இப்ப மடியில இயேசுவை சிலுவையில இருந்து எடுத்துட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு அந்த சரீரம் மடியில இருக்கு, எப்படிப்பட்ட கவலை இருந்திருக்கும் இவங்களுக்கு. இப்ப சொல்லுங்க, மரியாளின் கவலையை பார்க்கிலும் பைபிள்ல வேற யாருக்காவது பெரிய கவலை இருக்குமா? யாருக்குமே இருந்திருக்காரு. எல்லாரும் இயேசுவை எழுதியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, பிரசனம் பண்ணிருப்பாங்க, அவரை சொல்லியிருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும். ஆனா மரியாளை போல ஒரு கவலைப்பட்ட ஒரு பெண்மணி வேதாரம் இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க. நீங்க எப்படிப்பட்ட கவலையில வந்திருந்தாலும், என் வியாதின்ற ஒரு கவலையில வந்திருந்தாலும், தரித்திரன்ற ஒரு கவலையில வந்திருந்தாலும், சாபன்ற கவலையில வந்திருந்தாலும், எனக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கு அந்த ஒரு கவலையில வந்திருந்தாலும், நெருக்கடியான சூழ்நிலையில வந்திருக்கிறேன் அப்படி ஒரு கவலையில இருந்தாலும், மனசுல ஏகப்பட்ட பாதை இருக்கு வெளியே சொல்ல முடியாத கவலையில வந்திருந்தாலும் சரி, நான் சொல்றேன் ஏசு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, இனி நீ கவலைப்படும். ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நல்லா வச்சுக்கோங்க, ஒன்றுக்கும் என்ற இடத்துல உங்க கவலையை தூக்கி போடும். நீங்கள் உங்க மனசுல ஒண்ணு இருக்குல்ல, அதை சொல்லிக்கோங்க. இந்த கவலையோட வந்திருக்கேன்னு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூட ஜபத்துல தேவனிடத்திலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ எப்படிப்பட்ட கவலையில வந்திருந்தாலும் அந்த கவலையை என்கிட்ட வச்சு ஸ்தோத்திரத்தோட கூட ஜபத்துல சொல்லிடு. உயிர் தெரிந்த இயேசு நான் உன்னை பார்த்து சொல்லியிருக்கிறேன், நீ இனி கவலைப்படாத. அந்த கவலைக்கு ஒரு உதாரணத்தையும் நான் காமிச்சிட்டேன். இதை விட பெரிய கவலை உனக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு உன் கவலை எல்லாத்தையும் நான் பேசிட்டேன். இன்னைக்கு நீ ஸ்தோத்திரத்தோட ஜபத்துல இயேசுவிடத்துல சொல்லு உன் கவலைய. எல்லாத்துக்கும் அந்த கவலையை ஆற்றுகிற தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். இந்த கவலைக்கு மருந்து என்ன தெரியுமா? தேவ சமாதானம் தான். இந்த கவலைக்கு மருந்து தேவ சமாதானம். நீ கண்களை மூடி நாம் ஜெபித்து, கண்களை மூடி ஜெபி. கவலையோட வந்திருக்கு, ஒரு கவலையோட வந்திருக்கிறேன். குடும்பத்தை குறித்த கவலை, என் வாழ்க்கை இருளா இருக்கேன்ற கவலை, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க ஆனா எனக்குள்ள ஆரோக்கியம் இல்லையேன்ற கவலை, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற கவலை, பண ரீதியான கவலை, நெருக்கடி ஒரு கவலை, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுத்துவோன்ற கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, குடும்பத்தை குறித்த கவலை, வியாபாரத்தை குறித்த கவலை, வேலையை குறித்த கவலை, எங்க போனாலும் ஒரு கவலை நாளுகள் செய்யுது. ஒரு பட்டயம் போல அந்த கவலை என்ன உருக்கி எடுக்குது, என்ன குத்தி கிழிக்கிற பட்டயமா இருக்கு. நீ கவலையை குறித்து நீங்க பேசியிருக்கிறீங்க. உயிர் தெரிந்து இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, எதை குறித்தும் கவலைப்படாத, உன் வாழ்க்கை குறித்து கவலைப்படாத, உன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாத, உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாத, உனக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கு அதை பத்தி கவலைப்படாத, உன் வியாதியை பத்தி கவலைப்படாத, தருதத்தை பத்தி கவலைப்படாத, சாபத்தை பத்தி கவலைப்படாத, அசுத்த ஆவியை பார்த்து கவலைப்படாத. என் குடும்பத்தை தொடர்ச்சியா இதை ஆளுகை செய்துட்டே இருக்கேன், இதனால எனக்கு ஒரு பெரிய கவலை, என் குடும்பத்துக்குள்ள கவலை வந்துகிட்டே இருக்கேன். இனி கவலை கிடையாது, எதை குறித்தும் கவலைப்படாத. உங்க கவலை எல்லாவற்றையும் என் மேல வச்சிருங்க. ஜபத்தோட கூட என்கிட்ட சொல்லிடுங்க. உன் கவலையே மாற்றுகிற தேவ சமாதானம் என்று மருந்தை நான் உன் குடும்பத்து மேல கொடுப்பேன், உனக்கு கொடுப்பேன், உன் மனசுக்கு கொடுப்பேன். கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் கவலை மாற்றப்படும். தேவ சமூகத்துல உங்க கவலையை இன்னைக்கு வைத்துட்டு போயிருங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யும். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, இன்னைக்கு சமாதானத்தோட கவலையோட வந்திருக்கிறீங்க, சமாதானத்தோட போங்க. கவலையோட வந்த உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசிங்க, கவலை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.